ஒரு கிரிக்கெட்டுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக, அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல போய் குவிந்த அந்த மக்களிலே 11 பேர் மரணிச்சிருக்காங்க. இது என்னத்தை சொல்றது? அப்படின்னா நமக்கு கிரிக்கெட் அந்த செலிபிரிட்டியை நம்ம பார்க்கணும், அவங்களோட நம்ம செலிப்ரேட் பண்ணணும். என்ன வந்தது? அப்படி பண்ணிட்டோம், என்ன கிடைக்க போகுது? ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா போய் நம்ம எல்லாரும் போய் நின்று நம்முடைய உயிரை பலி கொடுக்கிறதா? உயிர் என்பது எவ்வளவு பெரிய ஒரு வேல்யூபிளான விஷயம். அது இன்னைக்கு கிரிக்கெட் பைத்தியம், சினிமா பைத்தியம். சினிமா நடிகர்களை பார்த்தா அப்படியே அவங்க பின்னாடி ஓடணும், கிரிக்கெட் வீரர்களை பார்த்தா அவங்க பின்னாடி ஓடணும். அது எவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்தாலும் அது முட்டி மோதி போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோகம் மக்களிடத்தில் அதிகமாக வந்துவிட்டது. இதேதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இந்த காட்சி இன்றைக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்னது? தெலுங்கு நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறார், அவர் ஒரு விழா ஏற்பாடு செய்கிறார். அந்த விழாவுக்கு அதிகமான கூட்டம் வந்து விட்டது. அங்கேயும் இது போன்ற உயிரிழப்பு. தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு செய்திகளை உங்கள் கவனத்திற்கு நாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் 4ஆம் தேதி கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் 11 நபர்கள் அநியாயமாக மரணித்திருக்கிறார்கள். ஏன் இது அநியாயமாக மரணித்திருக்கிறார்கள் என்று சொல்கின்றோம் என்று சொன்னால், இந்த 11 நபர்கள் மரணித்தது ஏதோ ஒரு விபத்து அல்ல. அந்த விபத்தை இவர்கள் நோக்கி சென்றுள்ளார்கள். விளையாட்டு வினையாகும் என்று சொல்வார்கள். அந்த சொல் இன்றைக்கு நடந்ததை நாம் எல்லாம் பார்க்க முடிகின்றது. இந்த வருடத்துடைய IPL நடந்து முடிந்தது. 3ஆம் தேதி அதற்கான ஃபைனல் மேட்ச் நடந்தது பெங்களூர்ல. பெங்களூர் அணிக்கும் பஞ்சாப் அணிக்கும் 2 பேருக்கும் ஃபைனல் மேட்ச் நடந்தது. அந்த ஃபைனலுடைய அந்த போட்டியில பெங்களூர் அணி RCB என்று சொல்லக்கூடிய அந்த அணி ஜெயிச்சது. அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை ரசிக்கக்கூடிய மக்களுக்கே தெரியும், இது விளையாட்டாக மட்டும் செல்லவில்லை. IPL என்பது ஒரு சூதாட்டமாக சென்று கொண்டிருக்கு. இது பார்க்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு அது தெரியும். IPL என்பது ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் கூட மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த விளையாட்டுடைய மோகம், IPL ரசிக்கிறன்ற பேர்ல இந்த IPL மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வேலை இருந்தாலும் சரி, கடைகளில் வியாபாரம் இருந்தாலும் சரி, வீடுகளில் என்ன ஒரு நமக்கு வேலைகளாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துடுறது, மொபைலில் அந்த மேட்சை பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டுறது, அந்த ஒவ்வொரு டீமுக்காக இவங்க நண்பர்கள் மத்தியில் சண்டையிடுறது, இதெல்லாம் போய் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே IPL வச்சு இந்த டீம் இன்னைக்கு ஜெயிக்கும், அந்த டீம் இன்னைக்கு ஜெயிக்கும், இவர் ஒரு 4 அடிப்பார், இந்த பாலில் 6 அடிப்பார் அப்படின்னு சொல்லி அது ஒரு சூதாட்டமாக ஏராளமான பொருளாதாரத்தை அதில் கட்டி நம்பி பல குடும்பங்கள் நாசமாகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டிய மக்கள் அந்த போதைக்கு அடிமையாடுறாங்க. ஏதோ IPL பார்க்கலன்னா நமக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது, IPL பார்க்கலன்னா நமக்கு நிம்மதியே இருக்காது, IPL தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அந்த IPLன்னு சொல்லி 3ஆம் தேதி IPL வெற்றி அந்த ஃபைனல் முடியுது. அதில் பெங்களூர் அணி ஜெயிக்குது. 4ஆம் தேதி அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ஒரு விழாவாக அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை உருவாக்குறாங்க. யார்? இந்த RCB என்று சொல்லக்கூடிய அந்த அணி, ராயல் சேலஞ்ச் ஆஃப் பெங்களூர் என்று சொல்லக்கூடிய அந்த அணி என்ன பண்றாங்க, தன்னுடைய வெற்றியை கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாட்டம் எங்கே நடக்குதுன்னு சொன்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசுவாமி கிரிக்கெட் மைதானம் ஸ்டேடியத்துல நடக்குது. இப்படி நடக்கக்கூடிய அந்த இடத்துல ரசிகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பொதுமக்கள் அளவுக்கு அதிகமாக அங்கே போய் கூடுறாங்க. ஏறத்தாழ காவல்துறை சொல்றாங்க 3000 மக்களுக்கு மேல வந்துட்டாங்க. நாம இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளவு மக்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க ஒரே இடத்துல. அதிலும் குறிப்பாக கேட் நம்பர் 7 அந்த இடத்துல அதிகமான மக்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ், என்ன பொய்யான செய்தின்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக இலவசமாக டிக்கெட் தராங்க, ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புரளி கிளப்பி விட்டுருக்காங்க. அதை நம்பி மக்கள் அதிகமான மக்கள் வந்துட்டாங்க. வந்த அந்த மக்களை நம்ம சரியான முறையில் கொண்டு போக முடியல. அளவு கடந்து வரக்கூடிய மக்களை நாம சரியான வழிமுறை நடத்ததுனால அவங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் காவல்துறை வந்து லேசாக தடியடி நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. லேசான தடியடி செய்தோம்
அதனால மக்கள் கலைந்தாங்க. கலையக்கூடிய நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. அப்படி ஓடக்கூடிய மக்கள், அந்த மக்களில் விழுந்து நசுங்கி செத்தவர்கள் தான் 11 நபர்கள். ஒரு கிரிக்கெட்டுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக, அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல போய் குவிந்த அந்த மக்களிலே 11 பேர் மரணிச்சிருக்காங்க. இது என்னத்தை சொல்றது? அப்படின்னா நமக்கு கிரிக்கெட் அந்த செலிபிரிட்டியை நம்ம பார்க்கணும், அவங்களோட நம்ம செலிப்ரேட் பண்ணணும். என்ன வந்தது? அப்படி பண்ணிட்டோம், என்ன கிடைக்க போகுது? ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா போய் நம்ம எல்லாரும் போய் நின்று நம்முடைய உயிரை பலி கொடுக்கறதா? உயிர் என்பது எவ்வளவு பெரிய ஒரு வேல்யூபிளான விஷயம், அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு இப்படி கிரிக்கெட் பைத்தியம், சினிமா பைத்தியம், சினிமா நடிகர்களை பார்த்தா அப்படியே அவங்க பின்னாடி ஓடணும், கிரிக்கெட் வீரர்களை பார்த்தா அவங்க பின்னாடி ஓடணும். அது எவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்தாலும் அது முட்டி மோதி போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோகம் மக்களிடத்தில் அதிகமாக வந்து விட்டது. இதே தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இந்த காட்சி இன்றைக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்னது? தெலுங்கு நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறார். அவர் ஒரு விழா ஏற்பாடு செய்கிறார். அந்த விழாவுக்கு அதிகமான கூட்டம் வந்து விட்டது. அங்கேயும் இது போன்ற உயிரிழப்பு. அதே இந்த இழப்பை நாம தாங்க முடியாத நேரத்தில் அடுத்ததாக இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு சம்பவம். 11 பேர் உயிரிழப்பு. காவல்துறை சொல்லிட்டாங்க கூட்டம் அதிகமாக வந்துட்டாங்க, அதனால நம்ம லேசா தடியடி செய்தோம், லேசா அடிச்சோம், அதனால மக்கள் கலைஞ்சாங்க. நீங்க ஏன் அடிச்சீங்க? ஒரு விழா நடக்குதுன்னு சொன்னா இத்தனை ஆயிரம் பேர் மக்கள் வருவாங்கன்றது காவல்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறை என்ன பண்ணுது? இந்த விழாவுக்கு இத்தனை பேர் வராங்க என்றது நீங்க உளவுத்துறை பார்க்கலையா? இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை வருத்தம் தெரியப்படுத்துறாங்க. நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்லி துணை முதலமைச்சர் சொல்றாரு சிவகுமார் அவர்கள். மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு போன உயிர் போனதானே. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறோம்னு சொன்னா அதற்கேற்ற ஒரு பாதுகாப்பு நீங்க கொடுக்க வேண்டாமா? உயிர்கள் போன பிறகு 10 லட்சம் ரூபாய் தரும். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த போன உயிர் வந்துருமா? யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய நீங்க மக்கள் வருவாங்களே, அவங்களுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு ஏற்படுத்தணும் என்று நம்ம நினைக்கலையே. இது காவல்துறையும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பலவீனம். அவங்க செய்த தவறு. மக்கள் செய்த தவறு என்னவென்று சொன்னால், அந்த செலிபிரிட்டியை பார்க்கணும், அந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கணும், அந்த கிரிக்கெட் வீரர்களோடு நாம அன்றைக்கு அந்த விழாவில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. வெறும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் மட்டும் வரல. செய்திகள் வருது, திருப்பூர்ல இருந்து அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போன பெண்மணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப எங்க இருக்கு திருப்பூர், எங்க இருக்கு பெங்களூர்? தன்னுடைய சொந்த பணிகளை எல்லாம் விட்டு இப்படி செல்ல வேண்டுமா? இது ஒரு போதை இல்லையா? அப்ப இந்த மாதிரியான பழக்கத்தை விட்டு மக்கள் வெளியே வரணும். என்னதான் காவல்துறையுடைய கவனக்குறைவு, அரசாங்கத்துடைய கவனக்குறைவு இருந்தாலும் மக்கள் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு செலிபிரிட்டியை பார்க்கணும், இப்படி ஒரு விழாவில் கலந்து கொள்ளணும் என்பதற்காக நாம கூட்டமாக சென்றால் இப்படிதான் நடக்கும். தம்முடைய உயிரை தாம தான் காப்பாற்றிக்கணும். இன்றைக்கு அந்த செலிபிரிட்டியை பார்க்க போனீங்களப்பா, போயிட்டு மிதிப்பட்டு உயிரை கொடுத்து அடிபட்டு இன்றைக்கு பல பேர் மரணித்து விட்டார்கள், பல பேர் காயப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்களே. நீங்க யாரை போய் பார்க்க போனீங்களோ அந்த கிரிக்கெட் வீரர்கள் உங்களுக்கு அந்த உயிரை கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு அடிபட்டதை அவங்க சரி செஞ்சிருவாங்களா? என்ன செய்ய போறாங்க? அதிகப்படியா பிரஸ் மீட்டை கூப்பிட்டு செய்தி பத்திரிகையாளர்கள் முன்னாடி எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஏற்பட்டது, நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியா ஏதாச்சும் ஒரு தொகையை கொடுப்பேன்னு. அதுக்காக நாம இதெல்லாம் நம்ம செய்யணுமா? அப்ப இந்த சூதாட்டத்தை, இது போன்ற விளையாட்டுகளை அரசாங்கம் அதை கூடுதல் கவனம் செலுத்தி பார்க்கணும். அதை முற்றிலும் அதை எடுத்து தூக்கி வீசக்கூடிய ஒரு பணியை செய்யணும் அரசாங்கம். கடந்த காலங்களில் பார்ப்போம், இந்த கிரிக்கெட் பைத்தியக்காரங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா பங்களாதேஷ், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இப்படி விளையாடும் போது பாகிஸ்தான்காரன் இந்தியாவுக்காரனை திட்டுவான், இந்தியாக்காரன் பாகிஸ்தானை திட்டுவான், ஆஸ்திரேலியாக்காரன் இந்தியாவை திட்டுவான், இந்தியாக்காரன் ஆஸ்திரேலியாவை திட்டுவான். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய போர் மாதிரி போனதை நம்ம பார்த்தோம். அதுவே தவறு என்று சொல்றோம். ஒரு விளையாட்டை பாருங்க, விளையாட்டை கொண்டு ஒரு நாட்டுடைய போர் இன்னொரு நாடு போர் நடத்துற மாதிரி இந்த நாட்டுடைய மக்களை ஏன் மோத விடுறீங்க, ஏன் மக்கள் இப்படி போறீங்க அப்படின்னு சொல்லி அதுவே தப்புன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஐபிஎல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு லீக்கை உருவாக்கி ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தையும் சண்டையிடக்கூடிய காட்சிகள் தான் இந்த ஐபிஎல் கிரிக்கெட்ல நடக்குது. இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன், சென்னைக்காரனை பார்த்தா பெங்களூர்காரனுக்கு பிடிக்கல, சென்னைக்காரனை பார்த்தா கர்நாடகா கொல்கத்தாக்காரனுக்கு பிடிக்கல, கொல்கத்தாக்காரனுக்கு பார்த்து பஞ்சாபுக்கு பிடிக்கல, இப்படி பஞ்சாபுக்கு பார்த்தா டெல்லியை பிடிக்கல. இவர்களுக்குள்ளேயே சண்டை. சென்னைக்காரன் சொல்லுவான்,
ஐபிஎல்லே பெஸ்ட் சென்னை தான், சிஎஸ்கே தான் அப்படின்வான். யார்கிட்ட சொல்லுவான் தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் கர்நாடகா அந்த ஆர்சிபி கிட்ட சொல்லுவான். ரெண்டு பேரும் இந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சண்டையாக ஏற்படக்கூடிய நிலைமை. அப்ப இதுதான் இந்த கிரிக்கெட் என்று சொல்லக்கூடிய இந்த ஐபிஎல் என்று சொல்லக்கூடிய விளையாட்டின் மூலமாக நடக்கக்கூடிய காட்சிகளை சமீப காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்க்குறோம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகி அது முத்தி போய் 11 உயிர்கள் பலியாகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த ஐபிஎல் தள்ளி இருக்கின்றது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட இந்த விளையாட்டு, இந்த சூதாட்டம் நம் நாட்டுக்கு தேவையா? நம் மக்களுக்கு இது தேவையா? மக்கள் செய்யக்கூடிய இந்த தவறை நாம் மக்களை கண்டிக்கின்றோம். அரசாங்கம் இதை கவனிக்கணும். 11 பேர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல. அரசாங்கம் இதெல்லாம் எதற்கு, இதெல்லாம் தேவையா மக்களுக்கு அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். என்ன முடிவு? இது போன்ற மக்களை திசை செய்யக்கூடிய, மாற்றக்கூடிய, அவர்களை இப்படியெல்லாம் குழப்பக்கூடிய, ஒரு போதையின் பக்கம் தள்ளக்கூடிய, சூதாட்டத்தின் பக்கம் தள்ளக்கூடிய இது போன்ற விளையாட்டுகள் தேவையில்லைன்னு சொல்லி தட்டி விடுங்க. அது தேவையில்லைன்னு சொன்னா மக்கள் இப்படி போவானா? நீங்க மக்களுக்கு இது பெரிய ஒரு விஷயமா எடுத்து காட்டுறதுனாலதான் கோடி கோடியாக பெரிய மக்கள் இந்த ஐபிஎல் லீக்ல சேர்ந்தவங்க சம்பாதிக்கணும் என்பதற்காக நீங்கள் இதெல்லாம் அறிமுகப்படுத்துறீங்க. மக்கள் இதற்கு பின்னால் பைத்தியமாக சுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம், ஒரு சினிமா கூத்தாடி என்று சொன்னால் அவர் ஒரு சினிமா கூத்தாடி என்கின்ற பார்வையில தான் பார்க்கணும். ஒரு கிரிக்கெட் வீரர் என்று சொன்னால் அந்த கிரிக்கெட் வீரர் அவர் கிரிக்கெட் விளையாடுற அவ்வளவுதான் அப்படின்ற பார்வையெல்லாம் பார்க்கணும். ஏன் நாம சொல்றது தெரியுமா? சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களை இப்படிதான் சொல்றாங்க. கிரிக்கெட் என்பது விளையாடக்கூடிய அந்த வீரர்கள் அவருடைய வாழ்க்கைக்காக விளையாடுறாங்க, அவருடைய வருமானத்திற்காக, அவருடைய வாழ்க்கைக்காக, அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுக்காக நீங்கள் ஏன் அவங்களுக்கு பின்னால் ஒரு பைத்தியக்காரனை போல் அலைந்து அவர்கள் போகக்கூடிய இடமெல்லாம் நீங்கள் போய் இப்படி ஒரு உயிர் பலி ஆக வேண்டுமா? தேவையா? அப்ப மக்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும், இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எதையோடு நாம் சேர்க்க வேண்டுமோ அதையோடு அந்த பார்வையில் தான் நாம் பார்க்க வேண்டும். இது போன்று அவர்கள் போகிறார்கள், அவர்கள் இப்படி விழாக்கள் கொண்டாடுகிறார்கள் என்று அவர்களுக்கு பின்னால் நம்முடைய உயிர்களை நாம் பலியாக்கி கொள்ள கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துடைய அரசாங்கத்தில் நாம் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். மக்கள் கூடக்கூடிய இடம் என்று தெரிந்துவிட்டால் அதற்கு உளவுத்துறை ஏற்கனவே இத்தனை மக்கள் வருவார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். சொல்லவில்லை என்று சொன்னால், ஒரு விழா நடக்கின்றது என்று சொன்னால் உளவுத்துறை அதை சரியான முறையிலே அதை கணித்து இத்தனை மக்கள் வருவார்கள் என்று அரசாங்கத்தில் அந்த ரிப்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே மக்களுக்காக நீங்கள் பாதுகாப்பை சரியான முறையிலே வழங்க வேண்டும். இந்த பாதுகாப்பு என்ற விஷயத்தில் சமீபத்தில் பல இடங்களில் பார்க்குறோம், காவல்துறை சரியான முறையில் பாதுகாப்பு தராமல், அரசாங்கமும் அந்த மத்திய அரசாங்கங்களும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு சரியான முறையிலே பாதுகாப்பு தராமல் இப்படி உயிர்கள் பறிபோகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இந்த செயல்களோடு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு நேரத்திலும் இது போன்ற மக்களுடைய உயிர் பறிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாத அளவிற்கு அரசாங்கம் ஒவ்வொன்றும் காவல்துறையோடு இணைந்து கவனிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை செய்தியும் சிந்தனையின் மூலமாக நாம் வைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்